Hi friends, welcome to Aqua Harini channel. Today we are going to talk about cabbage sabji. कैबेज सब्जी बनाने के लिए पहले मूंग दाल, प्याज और मिर्च को काट लें। फिर तेल गरम करके उसमें ले मस्टर्ड सीड्स और कढ़ाई पटा, चिली काइन, स्प्लटर। अब इसमें हल्दी पाउडर डालकर अच्छे से सौते करें, भूनें। आपकी सब्जी तैयार है। स्टेप बाय स्टेप ब्रेकडाउन है। कैबेज पोरियल विथ मूंग दाल, ऑनियन, चिलीज। मूंग दाल, प्याज और मिर्ची के साथ कैबेज पोरियल। ड्राई और कढ़ाई पटा तेल में चिपकें, हल्दी पाउडर डालकर सौते करें, भूनें। सब्जी तैयार है। पहले मूंग दाल को 15 to 20 मिनट्स के लिए पानी में भिगो कर रख दें। कैबेज, पत्ता गोभी और प्याज को पतला पतला तिन लंबा कट लें और हर मिर्च को बीच से चीर स्लिट लें। एक कढ़ाई में थोड़ा सा तेल गरम करें। तेल गरम होता है, उसमें रही मस्टर्ड सीड्स डालें। जब ये छिटकाने के स्प्लटर लगे तब उसमें ताज़ा कढ़ाई पत्ता और हरी मिर्च डाल कर कुछ सेकंड्स के लिए चलें। अब कढ़ाई में कटा हुआ प्याज डालें और यूज़ हल्का गुलाबी ट्रांसपेरेंट होना तक भूनें। इसके बाद भिगी हुई मूंग दाल की पानी निकल कर यूज़ कढ़ाई में डालें और 2 to 3 मिनट तक चलें। अब इसमें हल्दी पाउडर और स्वाद अनुसार नमक डालें। साथ ही कटा हुआ कैबेज डालकर सब कुछ अच्छे से मिक्स करें। कढ़ाई पर ढकने लगें और धीमी आंच लो फ्लेम में पर कैबेज को तक पकें जब तक वो नरम ना हो जाए। बीच बीच में चलते रहें ताकि सब्जी नीचे से जले नहीं। जब कैबेज और दाल अच्छे से पक जाए तब गैस बंद कर दें। आपके स्वादिष्ट कैबेज पोरियल बिल्कुल तैयार है। To make this recipe much more tasty and authentic, we can add grated coconut kisahu nariyal at the end, or you want to know how to adjust the cooking time for the dal, please ping me. தமிழில் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து நல்லா சாப் பண்ணி வெட்டின கேபேஜ் எடுத்துக்கணும். கூட கொஞ்சோண்டு அதே மாதிரி வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுக்கணும். இதுதான் இன்க்ரீடியன்ஸு. கொஞ்சோண்டு மூங் தால் ஒரு கையளவுக்கு, கேபேஜும் மூங் தாலும் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் வச்சு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மீன்வயல் பக்கத்தில் இன்னொரு கடாயில் எண்ணெய் விட்டு மஸ்டர்ட் ஸ்ப்ளட்டர் ஆன உடனே அதோட கறி லீவ்ஸ் போட்டுட்டு சாப்ட் ஆனியன்ஸ், கார்லிக் இருந்தால் போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கணும். ஒன்ஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கலர், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் அவிச்சு வச்சுருக்கிற கொஞ்சம் தண்ணியோடு இருக்கிற அந்த கேபேஜ் இதுக்குள்ளே போட்டு சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். சால்ட் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மீன்வைல் இது வந்து கொஞ்சம் சாகியாக தான் இருக்கணும். ஃபுல்லாக வந்து ட்ரையாக பண்ண போகிறதில்ல. ட்ரையாக இது இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும். பட் ட்ரையை விட இந்த மாதிரி சாகியாக இருக்கும்போது சாப்பாடுக்கு, காரக்குழம்புக்கு, சாம்பாருக்குலாம் சூப்பராக இருக்கும். அண்ட் இது தான் வந்து கல்யாண வீட்டிலலாம் வந்து அதிகமாக பண்ணுற கோஸ் கூட்டு. இதுதான் இதில் வந்து ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணி இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். அது வேறு டேஸ்ட் கிடைக்கும், ஃப்ளேவர்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து அத்தன்டிக்காக செய்கிற ஒரு மெத்தட். இதோட வந்து நம்ம மஞ்சப்பொடி மட்டும்தான் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு பச்சை மிளகா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருக்குறோம். வெங்காயத்தோடவே சேர்ந்து ஃப்ரை ஆகிடும். ஸோ சாப்பிடும்போது அங்கங்கே வந்து பல்லப்படும், ஆனால் வந்து காரம் பெருசாக தெரியாது. வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. ஈவன் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடும். இது முக்கியமாக கார குழம்புக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இந்த சப்ஜியை வந்து சப்பாத்தி தொட்டுக்கலாம், பூரிக்கும் தொட்டுக்கலாம், அதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.